சேலம் பழைய சூரமங்கலம் பகுதியில் அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியை மூடுவதாக செய்தி வெளியான நிலையில் 100க்கும் மேற்பட்ட பெற்றோர் குவிந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, நடந்தது என்ன? அந்த செய்தி உண்மையா? அதிகாரிகள் சார்ந்த விளக்கம் ஏதேனும் கொடுத்திருக்காங்களா? அபிநயா, சேலம் மாநகர் பழைய சூரமங்கலம் பகுதியில் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப் பள்ளி அமைந்திருக்கிறது. இந்த பள்ளி கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தற்போது 1800 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதே போல 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இதில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே பள்ளி வேறொரு நிர்வாகத்திற்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிர்வாகம் பள்ளியை இடித்துவிட்டு வீட்டு மனைகளாக மாற்றப்போவதாக தகவல் வெளியானது. அது மட்டுமின்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த செய்தி பரவியதால் மாணவர்களும் பெற்றோர்களிடம் முறையிட்டு இருக்கின்றனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் தற்போது இந்த பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி நிர்வாக தரப்பிலிருந்து, அதாவது இந்த ஆண்டு முழுவதும் செயல்படும், அடுத்த ஆண்டு முதல் மூடப்படும் என்று ஒரு தரப்பு கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் தற்போது அந்த பள்ளி தாளர்கள் மற்றும் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் அறிந்த பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் நேரடியாக இந்த பள்ளிக்கு முற்றுகையிட்ட பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து பள்ளி தாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இந்த பள்ளியை மூடக்கூடிய நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று பள்ளி தாளரின் காலில் விழுந்து மன்றாடி கெஞ்சினார். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. இதையடுத்து பள்ளி நிர்வாகம் தொடர்ந்து ஒரே பதிலை அளித்திருந்ததால் ஆவேசமடைந்த பெற்றோர்கள் அருகில் இருக்கக்கூடிய சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருபுறமும் இந்த மாணவர்களின் பெற்றோர்கள் சாலையில் அமர்ந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்திருக்கின்றன. இதனால் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து போலீசார் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த பள்ளி மூடுவதன் காரணம் என்ன, எதற்காக என்பது குறித்து அலுவலர்கள், அதிகாரிகள் மற்றும் விசாரணை மேற்கொண்டு இருக்கின்றனர். குறிப்பாக இந்த பள்ளி வேறொரு தனியார் நிறுவனத்திற்கு விற்கப்பட்டதாகவும் உடனடியாக இந்த பள்ளி மூடப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இதன் காரணமாக மாணவர்கள் பெரிதும் பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலை.